ஹே ஹைடா ஸ்வீட்டார்ட்ஸ் எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் ரொம்ப சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போது நம்ம டேஞ்சர்ஸ் டு வாண்டட் எபிசோட் 3 தான். லாஸ்ட் பார்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஜிமின் வந்து அவங்க அம்மா கூட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பா. ஸோ அவங்க அம்மாவும் கத்தின்னு இருப்பாங்க. ஸோ ஜிமின் வந்து ஃபோன் கட் பண்ணணும். ஸோ அவன் வந்து தனக்கு தானே பேசிட்டு இருப்பான். ஸோ அதோடய நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனாக பார்த்தோன்னா, ஜிமின் வந்து சுகாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. சுகா ஃபோன் எடுடா, ஆனால் சுகா எடுக்கலை. ஸோ ஜிமின் வந்து திரும்ப ட்ரை பண்ணுறா. சுகா வந்து எடுத்துடா. ஹாய் ஜிமின் சொல்லு. பேபி ஐ மிஸ் யூ டூ. ஏன்னா இவ்வளோ காலையில் பண்ணியிருக்கா. கோர்ட் இருந்தால் கூட நீ இவ்வளோ காலையில் சீக்கிரமாக எழுந்துக்க மாட்டே, என்னாச்சு? ஸோ ஜிமின் வந்து ஐ வாண்ட் டு மேரி யூ. ஏன்னா யூ ஹர்ட் இட். ஆமாம், ஆனால் இவ்வளோ சீக்கிரமா? ஆமாம், நான் பண்ணிக்கணும். நான் உங்ககிட்ட மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ சுகா வந்து சரி இப்போவா என்ன? ஆமாம் இப்போ தான். ஸோ சுகா வந்து ஆனால் இது ரொம்ப காலையிலையா இருக்கே, இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு? ஸோ ஜிமின் வந்து இல்லை, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் மீட் பண்ணி பேசணும். ஓ, ஓகே ஓகே, சரி எங்கே மீட் பண்ணலாம்? ஸோ ஜிமின் வந்து இப்போ 7 மணி ஆகுது, 8 மணிக்குள்ளே நம்ம எப்போதுமே மீட் பண்ணுற பார்க்குக்கு நீ வந்துடு. ஸோ சுகா வந்து ஓகே வந்துடு. ஸோ ஜிமின் வந்து லவ் யூ பேபி. லவ் யூ டூ. ஸோ அப்படியே ஃபோன் கட் ஆயிடுது. ஸோ இப்போ நம்ம அடுத்த சைட் பார்த்தோன்னா, ஜேகே வந்து ரெடி ஆகிட்டுருக்கா. ஸோ ஜேகே வந்து ரெடி ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்கா. ஸோ அவன் கீழே வர சவுண்ட் கேட்குது. ஸோ இப்போ ஜேகேயோட அம்மா வந்து ஜங்குக் சொல்லுங்க மேம். இத்தனை காலையில் எங்கடா போயிட்டுருக்க? ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கு. ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை நான் அங்கே போய் சாப்பிட்றேன். ஓ, ஓகே. ஸோ ஜின் அப்படியே சும்மா இருக்கா. இப்போ ஜங்குக் வந்து மாம். சொல்லு ஜங்குக், என்னாச்சு? ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களா என்ன? இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ, ஓகே மாம். யூ கான்ட் சே லை டு மீ. இல்லை ஜங்குக், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அங்கேருந்து நாம்ஜுன் வந்துட்டு, இல்லை ஜங்கு, இவள் போய் தான் சொல்கிறேன், நானும் பார்த்துட்டே இருக்கேன். இவன் நேற்று நைட்டுலேருந்து அப்படி தான் இருக்கா. இவகிட்ட ஏதாவது கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. நீ ஏதாவது கேளு. ஸோ ஜங்குக்கு வந்து மாம் என்னாச்சு சொல்லுங்கள். இல்லை ஜங்குக், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கேஸ் விஷயமாக தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து பக்கத்தில் வந்து ஜின்னோட கை பிடிக்கிறேன். ஸோ ஜின்னோட கையை ஸ்லோலியாக டச் பண்ணலாம். ஸோ ஸ்லோலியாக டச் பண்ணணும் ஜின்னோட கையில். மாம் சொல்லு ஜங்கு, ஏதாவது ஒர்க் டென்ஷன் இருக்குன்னா ப்ளீஸ் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கிறீங்களா? நீங்களும் டேடும் வெக்கேஷனுக்கு போங்க. இல்லை ஜங்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஸோ நாம்ஜின் வந்து நாங்கள் போகிறோம். ஸோ ஜின் வந்து கோவத்தில் பார்க்குறா. ஸோ ஜங்குக்கு வந்து மாம், நீங்களும் டேடும் வெக்கேஷனுக்கு போடுங்க, தேட்ஸ் ஆல். ஸோ அப்படி சொல்லிட்டு வந்து ஜங்குக்கு வந்து அங்கேருந்து போயிடா. ஸோ ஜின் வந்து நாம்ஜினை வந்து கோவத்தில் பார்க்குறா. ஸோ ஸோ நாம்ஜின் வந்து சரி நம்ம வெக்கேஷனுக்குலாம் எங்கேயும் போக வேண்டாம், நான் ஜங்கு கிட்ட பேசிக்கிறேன். ஸோ ஜின் வந்து பக்கத்தில் இருந்து சரி பரவாயில்ல, நம்ம வெக்கேஷனுக்கு போகலாம். நிஜமாவா? ஆமாம் நிஜமா. ஸோ நாம்ஜின் வந்து ஸ்மைல் பண்ணுறா. அப்படியே ஜின்னை வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஸோ ஜின்னும் ஹக் பேக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம அடுத்த சைட் பார்த்தோன்னா ஃபோன் வந்து அடிக்கிறது. ஸோ ஃபோன் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இப்போ தேவாங் தான் ஃபோன் எடுக்கா. ஸோ தேவாங் சொல்லு லீசா, என்னாச்சு? எங்கே இருக்கா? ஸ்டேஷன் தான் வந்துட்டுருக்கேன். ஓ, ஓகே. நானும் ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கேன். ஓ, ஓகே. ஸோ அப்படியே ஃபோன் கட் ஆகிடுது. ஸோ வந்து அவனோட கார் இருக்கா. ஸோ கார் எடுத்துகிட்டு அவள் போக ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ அவன் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் அவள் பார்த்துட்டு இருக்கா. ஸோ ஒரு பையன் வந்து நடு ரோட்டில் அவனோட காரை வந்து அடிச்சுட்டு இருக்கா. ஸோ வந்து அவனோட மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம், யார் இந்த பையன், ஏன் தன்னோட காரை அடிச்சுட்டு இருக்கா, ஏதாவது ஹெல்ப் தேவையோ? இப்போ வந்து அவன் அப்படியே காரை நிறுத்துறா. ஸோ கார் நிற்கிறோன்னு வந்து கீழே வரா. சரி நம்ம பக்கத்தில் போய் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ வந்து பக்கத்தில் போகிறான். ஸோ அவன் பக்கத்தில் போய் பார்த்தோன்னா, அட இது நம்ம மிஸ்டர் ஜியான் தானே. ஸோ வந்து பக்கத்தில் போய் ஹலோ மிஸ்டர் ஜியான். ஸோ ஜங்குக்கு வந்து கோவத்தில் பார்க்குறா, எதுவும் சொல்லலை. ஸோ வந்து லைட்லியாக ஸ்மைல் பண்ணுறா. ஸோ வந்து என்னாச்சு, எதுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க, அதுவும் உங்கள் காரை ஏன் இவ்வளோ ஜோராக அடிக்கிறீங்க? ஸோ ஜங்குக்கு வந்து தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ஓகே, ஆனால் நான் நினச்சி ஐ மேபி ஹெல்ப் யூ. எனக்கு வேண்டாம் உன்னோட ஹெல்ப்பு. சீரியஸ்லி? ஆமாம் சீரியஸ்லி தான். ஸோ வந்து இல்லை, பார்த்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுதா. ஸோ அதான் ஜங்குக்கு வந்து எதுவும் சொல்லலை. ஸோ இப்போ வந்து சரி பார்த்தவங்க கார் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்குது, ஏன் என்னாச்சு? இப்போ நீங்கள் ஏதோ அவசரத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நான் வேணா உங்களுக்கு ட்ராப் பண்ணுறேன். ஸோ ஜங்குக்கு வந்து எனக்கு வேண்டாம், நான் டாக்ஸியை புக் பண்ணி போய்க்கிறேன். ஆனால் டாக்ஸி வர வரைக்கும் பார்த்தா எங்கேயோ எமர்ஜென்சியில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப லேட் ஆகிடுது. ஸோ ஜங்குக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன், இல்லைன்னா நான் என்னோட டிரைவரை கூப்பிட்டுக்கிறேன், நீ கிளம்ப இங்கேது. ஸோ வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு இல்லை, மேபி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பின்னு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதுவும் எமர்ஜென்சி கேஸ் விதமாக. ஸோ நீங்கள் வாங்க, நானே ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு, நானே ட்ராப் பண்ணிக்கிறேன், நீங்கள் எங்கே போகணுன்னு ஆசைப்படுறீங்க. ஸோ ஜங்கு வந்து ஜஸ்ட் கெட் லாஸ்ட். ஸோ வந்து எதுவும் சொல்லலை. ஸோ வந்து 5 நிமிஷம் அப்படியே பார்க்குறேன். ஸோ ஜங்குக்கு வந்து
அதான் போன்னு சொல்லிட்டுல. ஸோ டே வந்து ஏதோ சொல்ல வரா. ஸோ டேயோட ஃபோன் வந்து திடீர்னு அடிக்குது. சார், வேர் ஆர் யூ? சார், கம்மிங் டு தி ஸ்டேஷன், கம் ஃபாஸ்ட். ஓகே சார். ஸோ ஃபோன் அப்படியே கட் ஆயிடுது. ஸோ டே வந்து ஆஸ் யூர் விஷ். ஸோ டே வந்து அங்கே போக ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ ஜங்குக்கு வந்து நின்றுட்டு, சரி நில்லு. ஸோ டே வந்து, என்னாச்சு? நானும் வரேன் கூட. ஸோ டே வந்து முன்னாடி போயிடா. ஸோ ஜங்குக்கு வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணுறா. ஸோ அப்படியே டே வந்து போய் ஜங்குக்காக காரோட டோரை வந்து ஓப்பன் பண்ணுறா பேசஞ்சர் சீட்டில் முன்னாடி. ஸோ ஜங்குக்கு வந்து, இது நானே திறந்துருப்பேன், எதுக்கும் இவ்வளோ சீனு. ஸோ டே வந்து ஸ்மைல் பண்ணுறா. ஸோ ஜங்குக்கு வந்து போய் உட்காந்துக்கிறா. ஸோ டே வந்து டிரைவர் சீட்டுக்கு வரா. ஸோ அவனும் உட்காந்துட்டு கார் ஆன் ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ ஒரு 2 நிமிஷம் ஜங்குக்கே பார்க்குறா. ஸோ ஜேக்கியும் வந்து அவனை பார்க்குறா. ஸோ ஜேகே வந்து ஸோ டே வந்து அவனோட நிலைமையில வந்துட்டு, ஸோ அவன் ஏதோ சொல்ல போறா. பட் திடீர்னு வந்து டேயோட கையில் வந்து கன் ஷூட் பட்டுருது. ஸோ டே வந்து அப்படியே மயங்கி ஜங்குக்கோட ஷோல்டர்லேயே வந்துட்டா. ஹே பாஸ்டர் யூ! ஜங்கு வந்து கத்துறான் அவன் யாருன்னு. பட் அதுக்குள்ளே அவன் போயிடான். ஸோ ஜேக்கு வந்து, ஏ ஏ என்னடா ஆச்சு உனக்கு? ஏ தியாங், ஏ கிம் தியாங், ஏ கிம் தியாங் ஏந்துடா. ஸோ ஜேக்கு வந்து தியாங்கோட சீக்ஸ் அடிச்சுட்டே இருக்கா. ஐயோ பிளட் வேற இவ்வளோ ஃப்ளோ ஆகின்னு இருக்கு. ஸோ ஜேக்கு வந்து உடனே அவனோட ஹேண்ட் கர்ச்சீஃப் இருக்கா, ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்துட்டு டேயோட கையில் கட்டி விட்டுறா. ஸோ டேயாங் வந்து உடனே பேசஞ்சர் சீட்டில் வந்து தூக்கி போட்டுறா. ஸோ அவன் வந்து உடனே டிரைவர் சீட்டுக்கு வரா. ஸோ காரை வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணா. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறா. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கா. ஹலோ டாக்டர் ஜான், ஹலோ டாக்டர் லீ, ஐசியூவில் இவனை ஷிஃப்ட் பண்ணு. இவர் யார்? ஆமாம், இவர் நேற்று வந்து மிஸ்டர் கிம்டாங் தானே ஏசிபி? ஆமாம், அவர் தான். இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்லை. இவங்கள உடனே ஷிஃப்ட் பண்ணுங்க ஐசியூக்கு. ஓகே ஓகே டாக்டர். ஸோ அப்படியே வந்து போகிறது. ஸோ இப்போ நம்ம அடுத்த சைட் பார்த்தோன்னா சுகா வந்து பார்க்கில் வெயிட் பண்ணியிருக்கா. இந்த ஜிம்மின் எங்கே இருக்கா? நம்ம கிட்ட பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவனே வரல. சின்ன ஏதோ கல்யாணம் பற்றி தானே பேசின்னு இருந்தா. ஐயோ இவனுக்காக இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும். நமக்கு ஸ்டேஷன் வரை போகணுமே டக்குன்னு. ஸோ அப்படியே வந்து சுகா வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்கா. ஸோ ஜிமின் வந்து வரா. ஹாய் பேபி. ஹாய் ஜிமின், எதுக்கு நீ இவ்வளோ லேட் பண்ண? ஓ சாரி பேபி, கொஞ்சம் டிராஃபிக் அதனால தான். சரி வா. ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் உட்காந்துக்காங்க. ஸோ ஜிமின் வந்து ஏதோ சொல்ல வரா. ஆனால் சுகா அதுக்குள்ளே ஜிமின் பக்கத்துல வந்து சுகா வந்து ஜிமினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். பேபி என்ன பண்ணுற? அதுவும் இது பப்ளிக் பிளேஸ் பேபி, என்ன பண்ணுற? சுகா சுகா என்னடா பண்ணுறோம்? விடுடா, எனக்கு இஷ்டம் இருக்குது, நான் பண்ணுறேன், உனக்கு என்ன? இல்லை எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இது பப்ளிக் பிளேஸ் இருந்தால் எனக்கு கிஸ் பண்ண மாட்டேன் என்ன? இல்லை அப்படி இல்லை, எப்போதுமே நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன், இன்னைக்கு நீ ஸ்டார்ட் பண்ணல, அதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஓ ஏன் நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதோ? ஸோ ஜிமின் வந்து சுகா பார்த்துட்டு, அப்படிலாம் எதுவும் இல்லைடா. ஸோ சுகா வந்து ஜிமின் கிட்ட ஷோல்டரில் வந்து படுத்துடா. சரி என்னாச்சு? ஏன் திடீர்னு கிஸ்ஸு? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ ஓகே. ஸோ அப்படியே இவங்க 2 பேரும் 5 நிமிஷம் பார்த்துட்டு இருக்காங்க பார்க்க. அதுக்கப்புறம் சுகா சொல்கிறேன், ஐ எம் ரெடி டு மேரி யூ. நிஜமாவா? ஆமாம், நான் நிஜமாக ரெடியாக இருக்கேன் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஸோ ஜிமின் வந்து ஸ்மைல் பண்ணுறா. திரும்ப ஜிமின் வந்து சுகா கிட்ட வரா, சுகா பக்கத்தில். ஸோ சுகாவோட லிப்ஸை வந்து கட்டிக்கிறா. ஸோ சுகா வந்து, ஜிமினா லவ் யூ பேபி, லவ் யூ டூ. ஸோ இப்போ நம்ம அடுத்த சைட் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஜியான், பேஷண்ட்டை நாங்கள் வந்து படுக்க வச்சுட்டோம், எல்லாமே ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்துட்டோம். ஓகே, ஆக்சிஜன் கொடுத்துட்டோம். ஓகே. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து நர்ஸை கூப்பிடா. நர்ஸ், சொல்லுங்கள் டாக்டர் ஜியான், பிளட் லாஸ் எவ்வளோ ஆச்சு? கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆச்சு டாக்டர் ஜியான். ஓகே, நீங்கள் எமர்ஜென்சிக்கெலாம் கொடுத்துட்டீங்களா? நாங்கள் கொடுத்துட்டோம். பிபி செக் பண்ணிங்க? செக் பண்ணுறோம். பல்ஸும் பண்ணிட்டோம். ஓகே, கிவ் மீ த ட்ரே. திரும்ப ஜங்குக்கு வந்து ட்ரே இருக்கிறா. ஸோ ஜங்குக்கு வந்து அவனோட கையில் ட்ரே எடுத்துகிட்டு தேவங்கோட கையிலலாம் ஃபுல்லாக வுண்ட்ஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்கா. அவனோட டெட் டிஷ்யூலாம் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ரே எடுக்கணும்னு நினைக்கிற கையில். ஓகே டாக்டர் ஜியான், நாங்கள் அங்கே போய் ரெடி பண்ணுறோம். ஓகே. திரும்ப டேங்க் வந்து எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. ஸோ அப்படியே ஆஃப்டர் 30 மினிட்ஸ் ஆகுது. திரும்ப டாக்டர் லீ வரா. ஸோ ஜங்குக்கு வந்து கூப்பிட்றா. டாக்டர் லீ. சொல்லுங்கள் டாக்டர் ஜியான், அனஸ்தீஷியா எங்கே இருக்குது? இங்கே இருக்குது டாக்டர். கிவ் மீ. ஸோ திரும்ப டாக்டர் லீ வந்து ஜங்குக்கு வந்து அனஸ்தீஷியா கொடுக்குறா. ஸோ திரும்ப ஜங்குக்கு வந்து தேவங்கோட கையில் வந்து ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுத்துடா. ஸோ அதுக்கப்புறம் சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஒன்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறா. அதுக்கப்புறம் புல்லட் தேடின்னு இருக்கா. ஸோ புல்லட் தேடினோன்னா அவன் புல்லட் இருக்கிறா. டாக்டர் ஜியான், போன் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஆமாம், போன் கொஞ்சம் லைட்டாக டேமேஜாக தான் இருக்குது. திரும்ப ஜங்குக்கு வந்து திரும்ப நல்லா க்ளீன் பண்ணிட்டுருக்கா. ஸோ அந்த ஒன்ஸ்க்கெலாம் ஸ்டிச்சஸ் போட்டுருக்கா. ஸோ ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் அப்படியே ட்ரெஸ்ஸிங் பண்ணுறா. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் லீ வந்து
டாக்டர் ஜான் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் தான். ஸோ அப்படியே எல்லாரும் போயின்னு இருக்காங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்து தேங்க பார்க்குறான். 2 நிமிஷம் அப்படியே பார்க்குறா. திரும்ப தேங்க வந்து மயக்கத்தில் வந்து ஜங்குக்கோட கையை வந்து பிடிக்கிறான். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே இன்னும் 2 நிமிஷம் பார்த்துட்டுருக்கா. திரும்ப கையை விட்டுட்டு அவனும் அங்கேருந்து போயிடா. ஸோ இப்போ நம்ம அடுத்த சைட் பார்த்தோன்னா, குட் மார்னிங் சார். லீசா இப்போ யாரும் இல்லை. ஜெயோ, உனக்கே தோணல நீ எங்ககிட்டேருந்து எவ்வளோ வேலை வாங்கியிருக்கா, அதுவும் இந்த கேஸ் வந்தோன்னே. பேபி, நம்மளா போலீஸ், நம்மளா வேலை பார்க்காம இருக்க முடியாது. ஓகே, அது நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அதுவும் இல்லாமல் எனக்கும் மனசு இல்லை உன்கிட்டேருந்து வேலை வாங்கணும்னு இவ்வளோ. சரி ஜெயோப், எனக்கு புரியுது. சரி, ஆமாம், ஸ்டேஷனில் என்ன யாருமே காணும்? அதுவா, எல்லாரும் ஹெட் ஆஃபீஸ் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க. அப்புறம் ஜெயோப் நீயே போல, அதான் என் டீம் வரவே இல்லையே, நீ மட்டும்தான் இப்போ கண்ணுக்கு தெரியாது. மற்றவங்களா எங்கே, சுகா எங்கே, தேவங்க எங்கே, அவங்களா வந்தால் தானே நம்ம டீமாக நம்மளும் ஹெட் ஆஃபீஸ்க்கு போக முடியும். ஓ ஓகே ஓகே, சரி நான் சுகாவுக்கு ஃபோன் பண்ணுறோம், ஒரு நிமிஷம். ஸோ லீசா வந்து உடனே சுகாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறா. ஸோ ஃபோன் போகுது. ஸோ சுகா வந்து இருக்கிறா. ஹாய் லீசா, சொல்லு. சுகா எங்கே இருக்க? இதோ ஸ்டேஷன் வந்துட்டுருக்கேன், இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். ஓ ஓகே ஓகே. ஸோ அப்படியே ஃபோன் கட் பண்ணுறா லீசா. ஸோ ஸோ அவக்கு சொல்கிறா, சுகா வந்து 5 நிமிஷத்தில் வந்துட்டுருக்கா. ஓகே லீசா. ஸோ சரி, நீ தேவங்க ஃபோன் பண்ணு. இரு நான் பண்ணுறேன். திரும்ப லீசா வந்து சரி விட, தேவங்கும் வந்துடுவா. ஓ ஓகே ஓகே. ஸோ அப்படியே லீசா வந்து ஜியோவோட லேப்பில் உட்காரா. ஸோ ஜியோ வந்து, என்ன லீசா என்ன பண்ணிட்டுருக்க? இது ஸ்டேஷன் தெரியும் எனக்கு, இது ஸ்டேஷன். ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீ என் பக்கத்துலேயே இருந்து உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஜெயஹோப் வந்து, என்ன அவ்வளோ மிஸ் பண்ணுறேன்? ஆமாம், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ ஜெயஹோப் வந்து லீசாவோட லிப்ஸ் கிட்ட வரா. அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணா. ஜெயஹோப், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூ லீசா. ஸோ அப்படியே 10 மினிட்ஸ் ஆகுது. இப்போ ரூமை யாரும் நாக் பண்ணுறா. ஸோ ஜேப் வந்து, லீசா யாரோ வந்திருக்கான். ஓகே. ஸோ லீசா வந்து ஏந்துக்கிறா. ஸோ அவள் வந்து எழுந்துட்டு வரா, கேட்டை திறக்கிறா. ஸோ சுகா வந்து, ஹாய் லீசா. ஹாய், உள்ளவா. ஸோ சுகா வந்து உள்ளே வந்துட்டு, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சுகா. தேவங்க எங்க சுகா? தேவங்க இப்போ வரைக்கும் வரலையா? நான் நினச்சி தேவங்க வந்து வந்திருப்பான். அவன் வந்து ஏற்கனவே கிளம்பியிருப்பான்னு நான் நினச்சேன். ஓ அப்படியா? ஆனால் வரல. சரி, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ சுகா வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறா. ஸோ திடீர்னு சுகாவோட ஃபோன் வந்து அடிக்கிறது. சொல்லுங்கள் டாக்டர். சார், நீங்கள் அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் கேட்டீங்களா? அந்த ரிப்போர்ட் வந்து வந்துட்டு. ஓ ஓகே ஓகே, நான் உடனே வரேன். ஓகே. ஸோ அப்படியே ஃபோன் கட் ஆகுது. ஸோ சுகா வந்து சொல்கிறா, ஜெயப் சார், அந்த பொண்ணோட வந்து ரிப்போர்ட் கிடச்சது, போஸ்ட்மார்ட்டம் வந்து நான் உடனே போய் பார்க்குறேன். ஓகே. ஓகே, அது வரைக்கும் நீங்கள் தேங்க்கு ரீச் பண்ணுங்க. ஓகே. ஸோ சுகா வந்து அங்கேருந்து கிளம்பிடலாம். ஸோ இப்போ லீசா வந்து தேங்க்கு ஃபோன் பண்ணிடுவா. ஃபோன் பிஸியாக வருது. சரி வீடு, அவன் எங்கேயாவது பிஸியாக இருப்பான், அவன் வந்துடுவான். ஓகே. ஸோ எப்படியும் நம்ம அடுத்த சைட் பார்த்தோம்னா, ஜேகே வந்து தேவங்கோட ரூமுக்கு வரா. தேவங்கோட ரூமுக்கு வந்து பார்க்குறா. தேவங்க வந்து இன்னும் தூங்கிட்டு இருக்கா. ஸோ ஜேகே வந்து அவனை கோவத்தில் பார்க்குறா. திரும்ப அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிறா. ஸோ இப்போ தேவங்கோட கை வந்து அவன் தொடுறான். ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் பார்க்குறான். ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து தேவங்கோட கை பிடிக்கிறா. அங்கே ட்ரெஸ்ஸிங் பண்ணுறா. திரும்ப க்ளீன் பண்ணிருக்கா. திரும்ப ஜங்குக்கு வந்து சொல்கிறான், உனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பட்டிருக்குமோ, எனக்கு அந்த மாதிரி தோணுது, பெயின் ஆகுமோ. ஸோ திரும்ப ஜங்குக்கு வந்து சாஃப்ட்லியாக தேவங்கோட கை டச் பண்ணுறா. தேவங்க வந்து கண்ணு திறந்துட்டான். பட் ஜங்குக்கு இது தெரியல. ஸோ தேவங்க வந்து இது பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறா. ஸோ இப்போ தேவங்க வந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம், மிஸ்டர் ஜியான், நீ ஏந்துட்டியா? நான் ஏந்துட்டேன். இப்போ நீ ஓகேவா? நான் ஓகே. தேவங்க வந்து டக்குன்னு ஏந்துக்கா. இவ்வளோ சீக்கிரம் ஏந்துக்காது, எப்படியோ சரியாகிறதுக்கு மேக்ஸிமம் 3 வீக்ஸ் ஆகும். இல்லை, எனக்கு டியூட்டிக்கு போகணும், லீவ் எடுத்துக்கோ. சத்யாங்க வந்து ஸ்மைல் பண்ணுறேன். மிஸ்டர் ஜியான், சொல்லு. நான் போகலாமா? நீ போகலாம். ட்ரெஸ்ஸிங் தானே பண்ணிப்பியா? ஏன்னா 3 வாட்டி பண்ணணும் ஒரு நாளில். சத்யாங்க வந்து, நான் பண்ணிப்பேன். ஸோ ஜங்குக்கு வந்து அவனே 2 நிமிஷம் பார்க்குறா. ஸோ அதுக்கப்புறம், நிஜமாக பண்ணிப்பியா? நான் பண்ணிப்பேன். உன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது உனக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தேவை வந்து வேறு என்ன பண்ணுறது. ஸோ ஜங்குக்கு வந்து, சரி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு தானோ, நானே பண்ணிக்கிறேன். ஓகே, நானே உனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறேன். ஓகே மிஸ்டர் ஜியான். சரி இப்போ டே வந்து பெட்லேருந்து இருந்துக்கிறா. சரி, அப்போ நான் கிளம்புறேன். ஓகே. ஸோ டே நடக்க ஸ்டார்ட் பண்ணா, நின்றுடா. ஸோ பின்னாடி திரும்பி பார்க்குறா. மிஸ்டர் ஜியான். சொல்லு, என்னாச்சு? ஸோ டே வந்து உடனே பக்கத்தில் வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணுறா. ஸோ ஜங்குக்கோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகுது. அவன் எதுவும் சொல்ல. ஸோ டே வந்து கேட்குறா, என்ன எதுவும் சொல்லலை, என்னை ஏன் தள்ளி விடல? ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து, எனக்கு தெரியல.
ஏன்னா உங்களுக்கு தெரியலையா, உங்கள் பர்மிஷன் இல்லாமல் உங்களை டச் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்னை ஏன் தள்ளி விடல? ஸோ ஜேகே வந்து சொல்கிறான், இதில் என் தப்பு தான் அவன் கையில் பட்டிருக்கு. ஸோ அதான் உன்னை எதுவும் பண்ணல. அதுவும் இல்லாமல் இப்போ தான் அவன் கையில் அடிபட்டிருக்கு. ஸோ அதனால தான் நான் எதுவும் பண்ணல. ஸோ இப்போ டே வந்து ஸ்லோலியாக வந்து இதில் உங்கள் தப்பு எதுவும் இல்லை. ஸோ ஜேகே வந்து எதுவும் சொல்லலை. என்ன பேக் ஹக் கூடவா பண்ண மாட்டீங்க? ஸோ இப்போ ஜேகே எதுவும் சொல்ல. ஸோ டே வந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சரி நான் கொஞ்சம் ஜாஸ்தி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன், சரி பரவாயில்ல. ஸோ டே வந்து வெளியில் வந்துடுறான். ஸோ டே வந்து போக ஸ்டார்ட் பண்ணுறா, திரும்ப நின்றுடா. தேங்க்ஸ் மிஸ்டர் ஜான் ஃபார் எவ்ரி திங். திரும்ப டே வந்து ரூமுக்கு வெளில வந்துடுறான். ஓகேடா ஸ்வீட் ஆர்ட்ஸ், இதோட முடிச்சல எபிசோட் 3. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் ரொம்ப முக்கியம். சில இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் எனக்கே தோணுது. அண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் நெக்ஸ்ட் பார்ட் சோன் போட்டுறேன். ஸோ என்கிட்ட வந்து ஒரு ஆர்மி வந்து கேட்டாங்க ப்ரொஃபஸருக்கு ஒன் ஷாட் டேக்குக்கு வந்து. ஸோ நான் வந்து கொஞ்சம் அதில் கன்ஃபியூஸாக இருக்கேன். அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன், பட் அவங்க ரிப்ளை எதுவும் பண்ணல. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரி ஒன் ஷாட் வேணும்னு என்னால் ரெடி பண்ணி போட முடியும். அண்ட் என்னோட த்ரோட் இப்போ வரைக்கும் சரியாகலடா. ஸோ வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா ஸ்வீட் ஹார்ட்ஸ், பை, லவ் யூ, பை பாய்.